தமிழ் சினிமாவின் திரைக்கதை மன்னன் என போற்றப்படும் இயக்குனர், நடிகர், தயாரிப்பாளர் பாக்யராஜ் அவர்கள் மறைந்த செய்தி தமிழ் திரையுலகையும் ரசிகர்களையும் பெரும் சோகத்தில் ஆழ்த்தியிருக்கு. தனது குருநாதன் பாரதி ராஜாவின் 16 வயதினிலே கிழக்கே போகும் ரயில் ஆகிய படங்களில் உதவி இயக்குனராக பணியை தொடங்கியவர். பின்னர் இயக்குனர், நடிகர், தயாரிப்பாளர், இசையமைப்பாளர், பத்திரிகையாளர் என பல அவதாரங்களை எடுத்து அனைத்திலுமே வெற்றி கண்டவர். அவருடைய திரைப்பயணத்தை அந்த 7 நாட்கள் முக்கியமான ஒரு படம். அதே போல சுவரில்லாத சித்திரம், முந்தானை முடிச்சு, இன்று போய் நாளை வாய், ஒரு கை ஓசை, சின்ன வீடு, மௌன கீதங்கள், சுந்தரகாண்டம், டார்லிங் டார்லிங், தூரல் நின்று போச்சு என எத்தனையோ படங்களை சொல்லலாம். இயக்குனர் பாரதி ராஜாவிடம் உதவி இயக்குனராக பணிபுரிந்த பாக்யராஜை ஹீரோவாக வெள்ளித்திரையில் அறிமுகப்படுத்தியது பாரதி ராஜா அவர்கள்தான். ஹாலிவுட்டின் 2 பெரு நடிகர்களான ரஜினி மற்றும் கமல் இணைந்து நடித்த திரைப்படம் 16 வயதினிலே. இந்த படத்தை இயக்கும்போதுதான் பாரதி ராஜாவிடம் உதவி இயக்குனராக பணிபுரிந்தவர் பாக்யராஜ் அவர்கள். 1977ஆம் ஆண்டு வெளிவந்த 16 வயதினிலே திரைப்படத்தை அடுத்து கிழக்கே போகும் ரயில் மற்றும் சிகப்பு ரோஜா ஆகிய திரைப்படங்களில் பாக்யராஜ் அவர்கள் உதவி இயக்குனராக பணியாற்றியிருக்காரு. இது தவிர சிறு சிறு வேடங்களிலும் பாக்யராஜ் அவர்கள் நடத்தியிருக்காரு. அது தொடர்ச்சியாக 1979ஆம் ஆண்டு புதிய வார்ப்புகள் என திரைப்படத்தில் இவர் கதாநாயகராக அறிமுகப்படுத்தினார் பாரதி ராஜா அவர்கள். அதே ஆண்டில் பாக்யராஜ் சுவரில்லாத சித்திரங்கள் என்ற படத்தை இயக்கி கதாநாயகராகவும் நடித்திருக்காரு. 1977ஆம் ஆண்டு உதவி இயக்குனராக அடுத்த 2 ஆண்டுகள் நடிகர், இயக்குனர் என தனது சினிமா பயணத்தை விரைவாக முன்னேற்றினார் பாக்யராஜ் அவர்கள். தமிழ் சினிமாவின் திரைக்கதை ஆளுமையாக பல ஆண்டுகள் தனக்கென தனி முத்திரையை பதித்தவர் பாக்யராஜ் அவர்கள். திரைப்படம் கூட ஓரிரு படங்களில் குணச்சித்திர வேடங்களில் நடித்து வந்திருக்காரு. தமிழ் சினிமாவில் தனது 50வது பொன்விழா ஆண்டை இந்த ஆண்டு ஜனவரி மாதம் நிறைவு செய்த பாக்யராஜுக்கு சென்னை கலைவாணர் அரங்குல பிரம்மாண்டமான விலை நடத்தப்பட்டு கௌரவிக்கப்பட்டது. இந்த நிலையில் அவரது மறைவு செய்தி தமிழ் திரையுலகில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. மறைந்தாலுமே மறையாத பெயராக தமிழ் சினிமா வரலாற்றில் பாக்யராஜ் அவர்கள் என்றுமே நிலைப்பார் அப்படின்னு சொல்லப்படுது. அவருடைய இந்த செய்தி தமிழ் திரையுலகிலையும் மக்கள் மத்தியிலும் பெரும் அதிர்ச்சியையும் சோகத்தையும் ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். திரைப்பட உலகில் முன்னணி இயக்குனர், அது மட்டும் இல்லாமல் புகழ்பெற்ற பாக்யராஜ் அவர்கள் வயது 73. சென்னை இருக்கக்கூடிய தனியார் மருத்துவமனையில் உடல்நலை குறைவு காரணமாக இவர் சிகிச்சை பெற்று வந்து சிகிச்சை பலனின்றி உயிரிழந்ததாக தகவல்கள் வெளியாகியிருக்கு. அவரது மறைவு தமிழ் திரையுலகிலையும் ரசிகர்களையும் பெரும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியிருக்கு. 1953ஆம் ஆண்டு 7ஆம் தேதி ஈரோடு மாவட்டம் வெள்ளங்கோவிலில் பிறந்த பாக்யராஜ் அவர்கள் இயக்குனர் பாரதி ராஜாவிடம் உதவி இயக்குனராக தனது திரைப்பட பயணத்தை தொடங்கியிருக்காரு. பின்னர் சுவரில்லாத சித்திரங்கள் திரைப்படத்தின் மூலம் இயக்குனராக அறிமுகமாயிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். பாக்யராஜ் அவர்களுடைய திடீர் மறைவு தமிழ் சினிமா ரசிகர்கள் மற்றும் திரையுலக பிரபலங்களுக்கிடையே பெரும் அதிர்ச்சியையும் சோகத்தையும் ஏற்படுத்தியிருக்கு. பல்வேறு திரை பிரபலங்களும் அரசியல் தலைவர்களும் சமூக வலைத்தளங்கள் வாயிலாக தங்களது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்து வராங்க. இந்த நிலையில் இயக்குனர் பாக்யராஜ் மறைவுக்கு முதலமைச்சர் விஜய் அவர்கள் இரங்கல் தெரிவித்திருக்காரு. இது தொடர்பாக அவர் தனது எக்ஸ் வலைத்தளத்தில் குறிப்பிடுது. திரையுலகில் தலை சிறந்த இயக்குனர், நடிகர், திரைக்கதை ஆசிரியர், வசனகர்த்தா, இசையமைப்பாளர் என பன்முக திறமையினால் முத்திரை பதித்த பாக்யராஜ் அவர்கள் மறைந்த செய்தி அறிந்து மிகவும் அதிர்ச்சியும் ஆழ்ந்த வேதனையும் அடைந்தேன். தனித்துவமான கதையாக்கம், நகைச்சுவை கலந்த நடிப்பு, கிராமிய வாழ்வியல் மற்றும் குடும்ப உறவுகளுடைய ஆழமான உணர்வுகளை பிரதிபலிக்கும் திரைப்படங்கள் மூலம் தமிழ் மக்களுடைய மனதில் நீங்கா இடம் பிடித்த பாக்யராஜ் அவர்களுடைய பங்களிப்பு தமிழ் திரைப்பட உலகிற்கு அளப்பரியதாகும் அப்படின்னு சொல்லப்படுது. அவரது ஒவ்வொரு படைப்புமே பொழுதுபோக்கோடு மனித நேயம் மற்றும் சமூக மக்களுடைய பேசும் காலத்திலே அழியாத நினைவுகளாக இன்றும் நிலைத்திருக்கு அப்படின்னே சொல்லலாம்.
அது மட்டும் இல்லாமல் நிறைய கலைஞர்கள் இவருக்கு அஞ்சலி செலுத்தி வராங்க. இந்த நிலையில் இவருடைய திடீர் மறைவு மக்கள் மத்தியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் 1953 ஜனவரி 7 கோபிச்செட்டிப்பாளையம் அருகே இருக்கக்கூடிய வெள்ளாங்கோவில் பகுதியில் பிறந்திருக்காரு. இவருடைய முழு பெயர் கிருஷ்ணசாமி பாக்கியராஜ். ஆரம்பத்தில் புகழ்பெற்ற இயக்குனர் பாரதிராஜா அவர்களிடம் உதவி இயக்குனராக பணியாற்றினார். பின்னர் 1979 சுவரில்லாத சித்திரங்கள் திரைப்படத்தின் மூலம் இயக்குனராக அறிமுகமானார். அதன் பிறகு இயக்குனராகவும் நடிகராகவும் கதை, திரைக்கதை, வசன ஆசிரியராக பெரும் வெற்றி பெற்றவர் அப்படின்னே சொல்லலாம். 1977 இயக்குனர் பாரதிராஜாவுடைய முதல் படமான 16 வயது நிலை உதவியாளராக தமது திரைக்கதை வாழ்க்கையை தொடங்கினார். பின்னர் பாரதிராஜா அவர்களுடன் இரண்டாவது படமான கிழக்கே போகும் ரயில் திரைப்படத்தில் உதவி இயக்குனராக பணியாற்றுவதோடு கவண்டமணியுடன் ஒரே ஒரு காட்சியில் நடித்து இருந்திருக்காரு. பாரதிராஜாவின் மூன்றாவது படமான சிகப்பு ரோஜாக்கள் படத்தில் 2 காட்சிகள் நடித்தவர். அந்த படத்திற்கு வசனமும் எழுதினார். தனது 4வது படமான புதிய வார்ப்புகள் படத்தில் பாக்கியராஜ கதாநாயகனாக அறிமுகம் செய்தார் பாரதிராஜா அவர்கள். கதாநாயகனாக வெற்றி பெற்ற பின்னர் இவர் சுமதி நடித்த சுவர் இல்லாத சித்திரங்கள் படத்தின் மூலமாக இயக்குனராக அறிமுகமானார் பாக்கியராஜ். அதில் ஒரு குணச்சித்திர பாத்திரத்திலும் நடித்திருக்கார். பாக்கியராஜ் அவர்களை இயக்குனராக அறிமுகப்படுத்தியவர் பிரபல தயாரிப்பாளரான KRG அவர்களுடைய சகோதரர் கோபிநாத். ராஜேஷ் அறிமுகமான கன்னி பருவத்திலேயே படத்திற்கு திரைக்கதை வசனம் எழுதி அந்த படத்தில் வில்லன் வேடத்திலும் நடித்தவர் இவர். ஒரு கை ஓசை என்கின்ற படத்தில் மூலம் தயாரிப்பாளராக உயர்ந்தார். இவரே இயக்கிய இந்த திரைப்படத்தின் ஊமையாக நடித்து தன் நடிப்பையும் திறமையும் வெளிப்படுத்தியிருக்காரு அப்படின்னே சொல்லலாம். அடுத்து இவர் இயக்கிய மௌன கீதம், இன்று போய் நாளை வாய் படங்கள் மிக பெரும் வெற்றி படங்களாக அமைஞ்சிருக்கு. விடியும் வரை காத்திரு, அந்த 7 நாட்கள், தூரல் நின்று போச்சு, முந்தானை முடிச்சு போன்ற படங்கள் அனைத்துமே வெற்றி படங்களாக அமைந்தது. இது நம்ம ஆளு படத்தின் மூலம் இசையமைப்பாளராகும் புதிய அவதாரம் எடுத்து அவர் அதை தொடர்ந்து பல படங்களுக்கு இசையமைத்திருக்கார். நீண்ட இடைவெளிக்கு பிறகு தனது குருநாதர் பாரதிராஜாவுடன் இணைந்து இவர் பணியாற்றிய இடம் கைதியின் டைரி. கமலஹாசன் இரட்டை வேடங்களில் நடித்த அந்த படம் மிக சிறந்த வெற்றி படமாக அமைந்தது அப்படின்னே சொல்லலாம். இப்படி அனைத்து படங்களுமே வெற்றி படங்களாக கொண்டு வந்தவர் தான் பாக்கியராஜ் அவர்கள். அவருடைய இழப்பு தமிழ் திரை உலகில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னே சொல்லலாம்.